ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தனுசு ராசி, காலபுருஷனின் 9வது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில முதல்ல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வர்ற மே 14ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து மே 14க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் 7ஆம் இடத்துல போய் ஸ்தான பலம் பெறார். குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அடுத்து உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய 4ஆம் இடம், 4, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க 3, 9ஆம் இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வருடத்துல 2 பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது விசுவாவசு வருடத்துல இந்த மாதம் கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னாக்க சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு. சனி அப்படிங்கிறவர் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டார். இப்ப என்னென்ன விஷயம்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான், ராகு பகவான், அடுத்து சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு உச்சம் பெற்று அற்புதமா இருக்கிறாரு சூரிய பகவான். கூட புதன் சேர்ந்து 7 10 புதனும் சேர்ந்து அற்புதமாக புத ஆதித்ய யோகத்தை, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்ப வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் நீசமடைந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல போய் நீசமடைந்திருக்கிறார் வீடு கொடுத்தவர். அப்ப என்னன்னா 5, 12 செவ்வாய் நீசமடைந்திருக்கிறது. இதுதான் கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளுக்கு இருவேறு விதமான பலன்கள் இருக்குது. அப்ப மே 14, 18ஆம் தேதி வரை ஒரு பலனும் அதற்கு பிறகு ஒரு பலனும் இருக்குது. இப்ப பார்ப்போமா? இப்ப பார்க்கையில தனுசு ராசியை பொறுத்தவரை இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதை எடுத்தாலும் அந்த காரியம் முடிகிற வரையும் தொடர் முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள். எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய வகையில இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. எதையும் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்குன்னே பிடித்த ஒரு நல்ல அமைப்பு. வழிகாட்டுதல் அப்படிங்கிறது
பிடித்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில உங்களுக்கு நடக்க இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாயிண்ட், முதல் விஷயமாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்ப உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிரமங்களுக்கெல்லாம் தீர்வாக கடன் பிரச்சனை, வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், தொழில் சார்ந்த இழப்புகள் இதெல்லாம் சரி செய்யும் விதமாக இந்த மே 14க்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியிலிருந்து ரொம்ப அற்புதமான காலகட்டம் தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 5ஆம் இடத்துல இருந்து செயல்படுது, அதிர்ஷ்டமாக செயல்படுது. அப்போ உங்களுக்கு இந்த மே மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே நல்லா தான் இருக்க போகுது, ஒன்றும் பயப்பட வேணாம். ஆமா, 14ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதும், அது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் அவரோட வீட்டிலே இருக்கிறதுனால சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு இருக்காது. சனி பகவானோட பாதிப்பு, அர்த்தாஷ்டம பாதிப்பு அப்படிங்கிறத பார்த்து பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியா உண்டு. தொழில் அமைப்புகள்ல மிகப்பெரிய லெவலில் சாதிப்பீங்க, நல்ல தொழில் நடக்கும். கூட்டு தொழில்கள், விட்டு பிரிந்த கூட்டாளிகள், நண்பர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. குடும்ப அமைப்புகள்ல இருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்குது. அடுத்து திருமணம், தடைபட்ட திருமணம், வருஷ கணக்குல வரன் பார்த்தாச்சு, திருமணம் நடக்கல, இந்த வருஷம் நடக்கும், உறுதியா நடக்கும். இந்த வருஷம் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்து எடுக்கிற முயற்சிகள்லாம் கை கொடுக்கும், அற்புதமா இருக்கும். எடுத்த முயற்சிகள், இதுவரை தோல்வி அடைந்த அனைத்து முயற்சிகளையும் மீண்டும் எடுங்க, ரொம்ப சிறப்பா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து பாருங்க, எதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். 5 8ல் போய் அமர்ந்து இருக்கிறதுனால எதுல கவனம் இருக்கணும் அப்படின்னா, அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அண்ணன் தம்பி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி நீசமடைந்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடணும். கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆனா மே 14க்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க எது செஞ்சாலுமே நல்லா இருக்கு. அப்போ உங்களுடைய தசாபுத்தி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு யோகமான தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அந்த வருஷமே உங்களுக்கு அற்புதமான வரும், மிகப்பெரிய அளவில் சாதிப்பீங்க. உங்க கடன் பிரச்சனையை தீர்த்துவீங்க. நோய்வாய்ப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சிரும். தொழிலில் மிகப்பெரிய லாபம் ஈட்டிடுவீங்க. நீங்க செஞ்ச முதலீடுகள்லாம் உங்களுக்கு நல்லபடியான ரிட்டர்ன்ஸை தரும், லாபத்தை தரும். அதே போல இழந்த மதிப்பு மரியாதையை மீட்டு எடுத்துருவீங்க. பதவி பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார் அப்படிங்கிறது உலகுக்கு தெரிய வரும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அதே போல ஜாயிண்ட் பிஸ்னஸ், கூட்டு தொழில்களில் இருந்த விரிசல்கள்லாம் ஒன்று சேரும். கணவன் மனைவி உறவுகளில் இருந்த மனப்பாங்கு, மனப்பிரச்சனை, மனம் சார்ந்த விஷயங்கள், அதே போல பிரிவு சார்ந்த விஷயங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திருமண பாக்கியங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் நடந்தேறப்போகுது. அதே போல் மறுமணம் செய்யணும், மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் மறுமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஆசைகள், எண்ணங்கள், எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதிர்பாராத திருப்பங்கள், அதுலேயும் பார்த்தா குறிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா? அதுல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திச்சிட மாட்டேனா? ஒரு பெரும்பணத்தை பாத்திர முடியுமா? அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்விகள். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே 14க்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு, யோகமான தசாபுத்திகள் 2-11 தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமா வாங்க, ஜாக்பாட் அடிக்கும். மிகப்பெரிய லெவல்ல நல்ல ஒரு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னு கேட்டால் குரு பகவான் அப்படிங்கிறவர் 12 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசியை அவர் நேரடியாக சமசப்தமாக 7ஆம் இடத்துல இருந்து பார்க்க போறார். 7ஆம் இடத்துல இருந்து தன்னோட பார்வையை செலுத்த போறார். அப்ப கண்டிப்பாக உங்களோட உயர்வு அப்படிங்கிறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பெரிய பெரிய பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. படிப்புக்குரிய குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். உயர்கல்வி ரொம்ப சூப்பரா இருக்கு.
வயதானவர்கள், மூத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இருந்து வந்து அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே நேரத்தில் உடல் உபாதைகள், மனம் சார்ந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பாக தெளிவாக இருப்பீங்க. அதில் எந்த குறையும் இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி முயற்சி எடுத்து அது சார்ந்த முயற்சிகளில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைங்க. வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்? முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். எதையும் ஸ்ட்ராங்காக, தன்னம்பிக்கையாக, தைரியமாக, கான்ஃபிடெண்ட்டாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது. இஷ்ட தெய்வ வழிபாடு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும். அடுத்து பாருங்க, பூராடம் நட்சத்திரம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க தான் இருக்கிற இடத்தை தன்னோட பேச்சு மற்றும் செயல்திறனால் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தன்னை சுற்றி ஒரு 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 நல்ல வைப்ரேஷன் இருக்குங்க எப்போதுமே. ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சு, பாசிட்டிவான பேச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய ஆர்வம், ஒரு ரசனையோடு எல்லாத்தையும் பார்க்குறது, உணவு சார்ந்த விஷயத்தில் நல்ல உணவு பிரியமாக விருப்பப்பட்டு சாப்பிட்றது. அதே போல் எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்தை தனக்கேற்றதாக மாற்றுறது. ஆமாம், ஒரு கலகலப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது புற நட்சத்திரத்துக்கே உண்டான சிறப்பாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களை பொறுத்தவரை வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு ஆல்ரெடி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணணுமா, தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து வெளிநாடு படிக்கிறதுக்கு குழந்தைகளை அனுப்பணுமா, தாராளமாக போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய, இந்த வருடம் மிக சிறப்புடைய வருடமாக உங்களுக்கு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும். இடமாற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். எதுலையும் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு நேர்மையாக நடந்துக்கூடிய தன்மை இருக்குது. வேகமான இயல்பு அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, போட்டித் தேர்வுகளில் இருக்கவங்களாம் வெற்றி பெற காணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது படிக்கிற குழந்தைகளுக்கு மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய திறனை இந்த காலகட்டத்தில் கிடைக்கிது. அது இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேறும். நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்லாம் ஜெயிச்சிடுவீங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற முயற்சிகளை எடுத்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.